கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் திருவச்சூர்லேருந்து வருகிறேன். என் பேர் மேரி. என்னுடைய சிறிய மகன் மெக்கானிக் இன்ஜினியர் படிக்கிறான். ஐயாண்ட ப்ரேயர் பண்ணேன். ஐயா ஃபைனல் காலேஜ் என் பையன் சொன்னேன். ஐயா கேம்பஸில் செலக்ட் ஆவான் அப்படின்னு சொன்னார். அதே போல் வீட்டானுக்கிற கார்பன் கம்பெனியில் அவன் வேலை செய்கிறான். அவனு ஆசிரியத்துக்காக கர்த்தருக்கு கொடி ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் தினேஷ், சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிறைய எக்ஸாம் எழுதுவேன், ஆனால் எதுலேயுமே கிளிக் ஆகாது. அப்புறம் அங்கிள் கிட்ட வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணேன். அப்போ சொன்னாங்க, ஆண்டவர் வந்து உன் பேரில் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எடுத்து வச்சிட்டாரு, நீ ட்ரை பண்ணதை விடாத, உன் ஃபுல் எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. நான் அதே மாதிரி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதினேன். அதில் 3 ஸ்டேஜ் இருந்துச்சு. 3 கிளியர் பண்ணி எனக்கு வேலைக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என் பிள்ளைகளோடு ஆண்டவர் பேச விரும்புகிற காரியம் என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நமக்காக கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதம் 118, 22, 23 ஆகிய வசனங்கள். எடுத்து வாசிப்போமா? வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இந்த நாள் செய்தியின் தலைப்பு, ஆச்சரியமானவைகளை காண்பாய். சாதாரண காரியங்களைத்தான் நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு பிறகு ஆச்சரியமானவைகளை காண பண்ண போகிறார். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. நீங்கள் நினைத்ததற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவனை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள். மனுஷனிடத்தில் நீங்கள் போய் உதவி கேட்டால் அவன் கிள்ளி தான் கொடுப்பான். ஆனால் ஆண்டவரிடத்தில் போய் நின்னீங்கன்னா ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். அது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வித்தியாசமே அதுதான். நம்முடைய ஆண்டவர் தயாள பிரபு, தாராளமாய் கொடுக்கிற ஆண்டவர். சில நேரங்களில் அவர் கொஞ்சம் கொடுக்கறத டிலே பண்ணுவார். எதுக்கு தெரியுமா? அந்த டிலே தான் ஆண்டவர் கொடுக்கிறத நீங்கள் லேட்டாக பெற்றுக்கொள்ளும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அதற்கான வேல்யூவை மதித்து நீங்கள் அதன் பிறகு அதை தக்க வைத்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். அதனால தான் சில நேரங்களில் கர்த்தர் கொஞ்சம் டிலே பண்ணுறார். ஆனால் டிலே பண்ணாலும் ரைட் டைமில் வருவார், கரெக்டாக செய்துட்டு போயிட்டே இருப்பார். எந்த விளம்பரமும் தேட மாட்டார், எந்த பந்தாவும் இருக்காது. பந்தாவா வந்து செய்துட்டு போகிறவரெல்லாம் நம்ம ஆண்டவர் அல்ல. ஒரு காரியத்தை ஆண்டவர் இப்பொழுது உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் முன்னால் ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் ரொம்ப கம்மி. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் திரைமறைவிலே, உங்களுக்கு மறைவிலே ஆண்டவர் உங்களுக்காக செய்கிற காரியங்கள் அநேகம். உங்களை அழிக்க எவ்வளவோ திட்டங்களை பிசாசானவன் போட்டான். எத்தனையோ உன் கூட இருக்கிறவங்க உன்னை குழி தோண்டி புதைக்கவும், உன்னை அழிக்கவும், உனக்கு விரோதமாக செயல்களையும் செய்தாங்க. ஆனால் அதெல்லாம் உனக்கு தெரியலை. உனக்கு தெரியாமலே ஆண்டவர் அவற்றை மறைவிலே அழித்து போட்டதுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு செய்யலைன்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறதே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிய கிருபை. பெரிய அழிவின் காலத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். என்ன வியாதி எந்த விதத்தில் வருது, எப்படி ஒரு மனுஷன் சாகுறான் தெரியவே மாட்டேங்குது. எப்படி வேலைக்கு போகிறவன் திரும்பி வர்றது, முன்னாடியெல்லாம் சரி சாயங்காலம் வந்துடுவார், இப்போ எல்லாம் போனவங்க திரும்பி வர்றதே ஆச்சரியமாக இருக்கு. இல்லைன்னா திரும்பி வராமல் அவங்கள போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குற நிலைமையில இருக்குது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்னா அதுக்கு முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்.
அந்த உயிரோட இருந்தால் மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் தருவார். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. எனவே இன்றைக்கு எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்ற ஒரு கேள்வியை உங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுத்துடணும். அதை எடுத்து போடுறேன். நிறைய பேருங்க அந்த மனநிலையில் இருக்கிறீங்க. அப்படி எனக்கு ஆண்டவர் என்ன செய்துட்டார், சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லையே, நான் என்ன வாடகை வீட்டில் தான் இன்னும் இருக்கிறேன், இன்னும் கடனில் தான் இருக்கிறேன், இன்னும் இந்த தீராத வியாதியில் தான் இருக்கிறேன், அப்படி எனக்கு என்ன பெருசாக என்ன செய்துட்டார், எனக்கு ஒன்றும் செய்த மாதிரி தெரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதான் சொல்கிறேன், நம்ம ஆண்டவர் செய்கிறதை எல்லாம் சொல்லிட்டு செய்கிறவர் அல்ல. சொல்லாமலே உங்கள் பின்னணியில் முதல்ல உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவதூதர்களை நியமித்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அவர் பின்னாலே இருந்து அழித்து கொண்டிருக்கிறார். யோபு சொல்லுகிறான், கர்த்தருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மீது இருந்தது, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுனுடைய கூடாரத்தில் ஏன் ஆண்டவர் ரகசியமாய் கிரியை செய்து கொண்டிருந்தார்? அவருடைய ரகசிய செயல் ஏன் அவனுடைய வீட்டுக்கு பின்னணியில் இருந்ததுன்னா, அவனுக்கு விரோதமாக அவனுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் ரகசியமாக இவனுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்துட்டு இருந்தாங்க. அதனால தான் ரகசியமாய் செய்யப்படுகிறவைகளை ரகசியமாகவே இருந்து ஆண்டவர் அவரை அழித்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பின்னால் இருந்தவங்களை பாதுகாக்கிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தூங்கும் பொழுது நம்ம நிம்மதியாக தூங்குகிறோம். ஏன் நம்ம நிம்மதியாக தூங்குறோம் தெரியுமா? ஆண்டவர் கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உங்களை பாதுகாக்கும்படிக்கு அவர் தூங்காமல் முழிச்சிருந்து உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் அருகாமையில் அவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடவே கூடாது. எனவே தான் ஆண்டவர் சொன்னார், உன் வலது பக்கத்தில் 1000 உன் இடது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அதை உன் கண்களால் கண்டு துன்மார்க்கருக்கு வரும் கேடுகளை காண்கிறாயே தவிர அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமாக நிறைய பேர், எனக்கு அவன் மந்திரவாதம் பண்ணிட்டானோ, இவன் மந்திரவாதம் பண்ணிட்டானா, இவன் செய்வனை செய்துட்டாளோ, அவன் செய்தனை செய்துட்டாளோ, பலிபீடத்தில் நின்று சொல்கிறார், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. அவைகள் ஒரு வழியாய் வந்தவைகள் 7 வழியாய் ஓடி போகும். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களே தவிர அவர்கள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா! என் அன்பு தேவனுடைய பிள்ளை, அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஆண்டவருக்கு தெரியாம எனக்கு எதுவுமே நடக்காது. ஆண்டவர் உன்னை அனுமதிக்கிறாருன்னா அதன் மூலமாக ஏதோ ஒரு படிப்பினை எனக்கு கொடுக்க விரும்புகிறார். அதன் மூலமாக ஏதோ ஒரு பின்காலத்தில் எனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்க விரும்புகிறார் என்று அதை நல்ல கோணத்தில் எடுத்துக்கணுமே தவிர, ஒரு நாள் ஆண்டவர் மேலே கோவிச்சிட்டு சர்ச்சுக்கு போகிறத நிறுத்துறதோ, மீட்டிங் வரதை நிறுத்துறதோ, இதெல்லாத்தையும் தேவனுடைய பிள்ளைகள் தவிர்த்து விடணும். அதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி இருக்குது. கொடுத்தா மட்டும் நல்லது, கொடுக்கலன்னா கெட்டதுன்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் முதிர்ச்சியான ஆண்டவர். நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் முதிர்ச்சியுள்ளவர்களாக இருக்கணும். நல்ல மெச்சுவர்டு பீப்புள்ஸாக நீங்கள் இருக்கணும். அப்போ தான் பிசாசு உங்களை நெருங்க முடியாது, பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது. ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் டிப்ரெஷனில் போயிடக்கூடாது. இங்கே அநேக பிள்ளைகள் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க வந்திருக்கிறீங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கலை, எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு இவ்வளோ வயசாச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை, இவ்வளோ படித்து முடித்து இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கல, இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எனக்கு ஒரு கற்பத்தின் கனி கிடைக்கல, இத்தனை வருஷமாக நான் சென்னையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கல. இதெல்லாம் நிறைய பேருடைய இருதயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வுகளை கொண்டு வந்து அவர்களை டிப்ரெஷனுக்கு நேராக மூவ் பண்ணிகிட்டே போகுது. சிரிச்சுக்கிட்டு இருந்த அவருடைய முகங்கள் இப்போ எல்லாம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. அந்த நிலைமை இன்னைக்கு மாறணும். உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்துட்டு பாருங்கள். நீங்கள் முன்னால் எவ்வளோ சிரிச்சிட்டு கலகலப்பாக இருந்தீங்க, இப்போ அந்த சிரிப்பு எங்கே போச்சு? அந்த சிரிப்பை இன்னைக்கு பறி கொடுத்துட்டு நிற்கிறீங்க, அந்த சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த சிரிப்பை பறிச்சவன் பிசாசானவன். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை பெருசாக்கி உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து இது உனக்கு நடக்காது, இது உனக்கு கிடைக்காது அப்படின்னெல்லாம் உங்களை வேதனைப்படுத்தி உங்கள் மனசில் அவிசுவாசத்தை திணிக்கிறத நிமித்தம் நிறைய பிள்ளைகளுடைய முகத்தில் இருந்த அந்த கலையும் சிரிப்பும் சந்தோஷமும் எல்லாம் மறைஞ்சு போச்சு. இன்னைக்கு மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போனோம். ஹல்லேலூயா! சந்தோஷமாக நீங்கள் வீட்டுக்கு போன உங்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு சந்தோஷம் காணப்படணும். அந்த சந்தோஷத்தை பார்த்து பிசாசு வெட்கப்படணும். ஹல்லேலூயா! வேதம் சொல்லுகிறது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், காரணம் நான் உன்னை சிநேகித்தேன். அப்படின்னா ஆண்டவருடைய பார்வைக்கு நீங்கள் அருமையானவங்க.
அடுத்தவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி கீழ்த்தரமான்னு பேசுகிறாங்க அப்படின்றதையெல்லாம் இன்னைக்கு தூக்கி போடுறாங்க. ஏன்னா அப்படி அவங்க பேசுனாங்கன்னா நீ மூலக்கெல்லாம் மாற போகிறேன்னு அர்த்தம். எல்லாரும் உன்னை ஒதுக்குறாங்கன்னா நீ தலைக்கு மூலக்கெல்லாம் நிற்க போகிறேன்னு அர்த்தம். உன் குடும்பத்தில் நீ தான் முதல் இடத்துல வரப்போகிறேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஒதுக்குறவங்களை, யாரெல்லாம் ஒதுக்கப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவருக்கு பிடிக்கும், ஒதுக்குறவங்களை பிடிக்காது. யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ அவங்கள ஆண்டவருக்கு பிடிக்காது, ஒதுக்கப்பட்ட உன்னை ஆண்டவருக்கு பிடிக்கும். அப்படின்னா நீ ஒருத்தங்களை ஒதுக்குறேன்னா ஒன்றை ஆண்டவருக்கு பிடிக்காது, ஒன்னால யார் ஒதுக்கப்பட்டாங்களோ அவங்கள தான் ஆண்டவருக்கு பிடிக்கும். அதான் இன்னைக்கு மங்கள வார்த்தை. வீடு கட்டுகிறவர்கள் இது ஆகாது, இது தேராது, இது இந்த இடத்துல ஃபிட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து பார்த்துட்டு அதை கட்டுற அந்த இடத்துல அந்த அந்த வாலில் வைக்கிறதுக்கு பதிலாக இது தேராதுன்னு சொல்லி தூக்கி போடுவாங்க தெரியுமா? அதுதான் கடைசியாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் மூலக்கல்லா அஸ்திபார கல்லா ஒரு கல்லை வைக்கணும். அப்போ பார்ப்பாங்க இதுக்கு எந்த அஸ்திபார கல்லை பார்க்கறதுன்னு போது அவனுடைய பார்வை இவன் ஒதுக்கி போட்டான் தெரியுமா, அந்த கல் மேலே தான் விழும். அந்த கல்லை தான் தூக்கி அஸ்திபார கல்லா வைப்பான். அதுதான் மூளை கல்லாய் நிற்கும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல யாரெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்க இனி ஒன்று அஸ்திபார கல்லா பார்க்க போறாங்க. அதுக்கு வேதத்தில் ஒரு அழகான உதாரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. எப்தா என்கிற ஒரு தேவ மனிதன். அந்த எப்தாவுடைய பிறப்பு கீழ்த்தரமான பிறப்பு. ஏன்னா எப்தாவுடைய அப்பா ஒரு நல்ல கௌரவமான குடும்பத்தில் பிறந்தவன். எப்தாவுடைய தாயார் தவறான பாவ வழியிலே நடக்கிறவள். அப்போ பைபிள் அதுக்கு பரஸ்திரி அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா தவறான உறவுகளிலே சிக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தவறான பெண்மணி. அந்த தவறான பெண்மணிக்கும் ஒரு நல்ல குடும்பத்தில் ஒருத்தனுக்கும் பிறந்தது தான் இந்த எப்தா. இதில் இந்த பிள்ளை என்ன தப்பு பண்ணிச்சு? பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. தப்பு பண்ண தகப்பன் தாய். ஆனால் இந்த பிள்ளை எந்த தப்பும் பண்ணலை. எனவே இந்த பிள்ளையின் மேல் கர்த்தர் கவனமாய் இருந்தார். உலகத்தாருடைய பார்வைக்கு இந்த பிள்ளையுடைய பிறப்பு அற்பமாகவும் ஏளனமாகவும் இருந்தது. சரி, இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த தகப்பனார் என்ன பண்ணுறாரு, அவ தப்பானவ, இவ கூட விட்டா இந்த பிள்ளை கெட்டு போயிடுன்னு சொல்லி ஏதோ ஒரு அற்ப ஆசையில் இந்த பிள்ளையை கூட்டுட்டு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். இங்கே பார்த்தா ஏற்கனவே அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவருடைய ஒரிஜினல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. இந்த பையன், குட்டி பையன் கொஞ்சம் வளர்ந்து வர்றான். இப்போ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் இவனை அற்பமாக பேசுகிறாங்க, அற்பமாக நடத்துகிறாங்க. ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே என்ன தெரியுமா பண்ணாங்க? இந்த குடும்பத்தில் உள்ள பெரிய மனுஷங்க எல்லாம், பைபிளில் மூப்பர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா குடும்பத்தில் உள்ள எல்லா பெரிய மனுஷனும் சேர்ந்து எங்கள் தகப்பனுடைய பேர் கிளையாத். இந்த கிளையாத் ஏதோ ஒரு தப்பு பண்ணதுக்காக வேண்டி இவனை தூக்கி நம்ம இங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு தப்பு நடந்துச்சு, அதுக்காக வேண்டி அவனை எப்படி வீட்டில் வச்சிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து இவனை வீட்டை விட்டு வெளியே துரத்துனாங்க, தள்ளி போட்டாங்க. நான் இந்த எப்தாவை பற்றி பேசும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், அவன் துரத்தப்பட்ட எப்தா. ஏன்னா நான் சொல்கிற வார்த்தை இல்லை, பைபிளில் அவன் துரத்தப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். அவங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் அவங்க அம்மா எங்கே இருக்காங்கன்னு இவனுக்கு தெரியாது. இவங்க அப்பாவை தவிர வேற எந்த சொந்த பந்தங்களே இவனுக்கு தெரியாது. ஏன்னா தாயினுடைய சொந்த பந்தங்கள் தெரிஞ்சாதான் அங்கேயாவது போய் அடைக்கலம் போக முடியும். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு துரத்தின உடனே அழுதுகிட்டே வெளியே வர்றான். ஆனால் ஆண்டவர் அவனை கண்ணோக்கி பார்த்தார். ஆகாதுன்னு தள்ளின அந்த எப்தாவை கர்த்தர் தன்வசமாய் சேர்த்து கொண்டார். அவனை உருவாக்கினார். ஒரு பெரிய பராக்கிரமசாலியாக, வில் வீரனாக, ஒரு யுத்த மனுஷனாக கர்த்தர் அவனை உருவாக்கினார். மனுஷன் உன்னை புறக்கணித்து தள்ளலாங்க, ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஈவன்தோ அவனுடைய பிறப்பு தவறான பிறப்பா இருந்தாலும் இந்த உலகத்தில் பிறந்துட்டான், இவனை நான் ஆசீர்வதிச்சுதான் ஆகணும், இவனுக்கு நான் ஆகாரம் கொடுத்துதான் ஆகணும். அவனுடைய பிறப்பு முக்கியம் அல்ல, இவன் முக்கியம் என்பதுதான் ஆண்டவருக்கு கண்களுக்கு முன்பாக நிற்கும். அவனுடைய பிறப்பு எப்படிப்பட்டது இல்லை, இப்ப இவன் ஒரு மனுஷன், இவனுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, இவனுக்கும் தன்மானம் இருக்கிறது, இவனுக்கும் வாழ்வு இருக்கிறது. ஆண்டவர் அவனுடைய பிறப்பின் பேக்ரவுண்டை வைத்து ஆசீர்வதிக்கிறவர் அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளை அழகா உருவாக்கினார். உருவாக்கி அவனை ஒரு பெரிய யுத்த வீரனா, பராக்கிரமசாலியா மாற்றும் பொழுது இந்த எப்தாவுடைய பேர் ஊரெல்லாம் பரவி போகுது. இந்த நேரத்தில் தான் யார் இவனை வீட்டை விட்டு துரத்துனாங்களோ அந்த குடும்பத்தார் இவனை தேடி வர்றாங்க. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதெல்லாம் ஆகாதென்று தள்ளின கற்களே
மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது மனுஷனால் ஆகிறது இல்லைங்கள, கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம் ஆயிற்று. இப்ப பாருங்க, இவனை துரத்தி வெளியே போட்டுட்டாங்க. இப்ப ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்சு அவனை பெரிய ஆள் ஆக்கின உடனே கர்த்தராலே அவன் ஒரு பெரிய பராக்கிரமசாலியாய் மாறுகிறான். இப்ப எல்லாருடைய கண்களுக்கு அவன் ஆச்சரியமாய் பார்க்கப்படுகிறான். துரத்துறவங்க எல்லாம் இவனை குறித்து என்ன கேள்விப்படுறாங்க? ஐயோ, எப்தாவா அவன் பெரிய பராக்கிரமசாலி, ரொம்ப ஃபேமஸ் ஆனவன், அவனை மாதிரி தைரியசாலி ஒருத்தனை இல்லை, அவன் கிட்ட ஒருத்தனை நிற்க முடியாது. இந்த செய்திகள் எல்லாம் என்னுடைய குடும்பத்தாருக்கு தெரிகிறது. யார்? அவங்க அப்பா குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் மூலக்கெல்லாம் மாற்றும் பொழுது சில காரியங்களை ரகசியமாக பின்னால் செய்வார். நான் அதான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் ரகசியமாய் கிரியை செய்கிறவர். ஆண்டவருக்கு இந்த குடும்பத்தில் இவனை தலை மேலே உட்கார வச்சு அவங்க கொண்டாடணும்னு இவங்களுக்கு ஆண்டவருடைய திட்டம். அப்போ ஆண்டவர் தான் ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறாரு. இவர்களுக்கு விரோதமாக ஒரு இனத்தார் அம்மோன் புத்திரரை ஆண்டவர் எழுப்பி விடுறார். இந்த அம்மோன் புத்திரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து யூதா குடும்பத்திற்கு நேராக, இந்த எப்தாவுடைய குடும்பத்திற்கு நேராக சண்டைக்கு வர்றாங்க. சண்டைக்கு வந்த உடனே அவங்க அம்மோன் புத்திரர்கள்னா பயங்கர கொடுமையானவர்கள், கொடூரமானவர்கள், யுத்தத்தில் ரொம்ப பயிற்றுவிக்கப்பட்டவர்கள், யுத்த வீரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த அம்மோன் புத்திரர்கள் இவர்களுக்கு விரோதமாக எதிர்த்து வந்த உடனே இவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. ஐயோ, நம்ம செத்தோம், இவங்க கூட போய் சண்டை போட்டேன்னா நம்ம குடும்பமே க்ளோஸ் ஆச்சு. இப்போதான் இவங்க கண்களுக்கு முன்னால் படுகிறான். எதுக்கு நம்ம இந்த எப்தாவை வச்சுட்டு நம்ம எதுக்கு பயப்படணும், அவன் நம்ம குடும்பக்காரன் தானேன்னு சொல்லி ஒரு அழகான வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 11ஆம் அதிகாரம் 6-7 சொல்லுகிறது. அவர்கள் எப்தாவை நோக்கி, நீ வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியா இருக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு எப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, அவங்க குடும்பத்தில் உள்ள பெரிய மனுஷர்களை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற காலத்தில் மட்டும் நீங்கள் என்னிடத்தில் வருகிறது என்ன அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது இப்போதான் நான் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சேனா? நம்ம எல்லாம் அப்படி தான் கேட்போம். இப்போ உனக்கு கஷ்டம்னு தெரிஞ்ச உடனே இப்போ தான் என்ன உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுதா? இவ்வளோ நாளையும் நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியலையா? இவ்வளோ நாளும் நான் எப்படி இருக்கிறேன்னு உனக்கு புரியலையா? இன்னைக்கு தான் உனக்கு கண்ணு திறந்ததா அப்படின்னு நம்ம கேட்போம் பாருங்க. இதெல்லாம் பைபிளில் உள்ள ஸ்டைல். அவன் கேட்குறான், இப்போ தான் என்ன உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சுதா? நீங்கள் தானே எங்கள் அப்பா வீட்டிலேருந்து என்னை துரத்தி விட்டுட்டீங்க, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்துடுறீங்க? உங்களுக்கு கஷ்டம்னு உடனே என்கிட்ட வர்றீங்களா? அப்போ அவங்க சமாதானப்படுத்துகிறாங்க, இல்லைப்பா நம்ம குடும்பத்திற்கு விரோதமாக இந்த விரோதி வந்திருக்கிறான், அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க கூட யுத்தம் பண்ணணும், இதுக்கு மேலே ஒன்றை நாங்கள் குடும்பத்தில் தலைவனாக வைக்க போகிறோன்றான். அதான் ஆகாதென்று தள்ளின கற்களை மூளைக்கல்லாய் வைக்கிற ஆண்டவர். அதே நியாயாதிபதிகள் 11:8 சொல்லுகிறது. அதற்கு கீலேயாத்தின் மூப்பர் எப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும், இதற்காக இப்பொழுது உம்மிடத்தில் வந்தோம் என்கிறார்கள். அப்படின்னா பைபிளில் வசனம் சரியாகுதா பார்த்தீங்களா? ஆகாதுன்னு தூக்கி எறிஞ்சது இப்ப தலைக்கு மூளைக்கல்ல. நீ தான் தலைவனாயிருக்கணும், மூளைக்கு தலைக்கல். எங்க குடும்பத்துக்கு இதுக்கு மேல நீ தான் தலைவன், நாங்க எல்லாம் இல்லை. இவ்வளவு நாள் நாங்க பெரிய மனுஷனா இருந்துட்டோம், நாங்க பெரிய மனுஷனா இருந்து எங்க குடும்பத்துக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனா நீ இப்ப பெரிய மனுஷனா, எங்க எல்லாருக்கும் மூப்பர்களுக்கும் தலைவனா. அழகா சொல்றாங்க பாருங்க, எங்கள் அனைவர் மேலும் நீ தலைவனா இருக்க வேண்டும் என்று உன்னை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போவந்தன்னு சொன்னான். அப்பொழுதுதான் அவன் போகிறான். அந்த அம்மோன் புத்திரரோடு அவன் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அந்த குடும்பத்தாருக்கு தலைவனாய் அவன் மாறினான். கீலேயாத்தின் குடும்பத்தில் இப்ப யாரு ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்தாவை கேட்காம அங்கே ஒன்றும் நடக்காது. எப்தாவிட்ட விசாரிக்காம எந்த ஒரு காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. அதான் சொன்னேன், ஆகாது என்று தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில நடக்க போகுது. அதனால தான் ஆண்டவர் இதை சொல்றாரு, இது கர்த்தராலே ஆயிற்று. ஆகாது தள்ளப்பட்ட கல் மூலக்கல்லா மாறணும்னா ஆண்டவர் மனசு வச்சாதான் அதை மாற்ற முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து இன்னைக்கு உயர்த்தி அவர்களை பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி வர பண்ணி யாக்கோபின் சுதந்திரங்களினால் அவர்களை அலங்காரம் பண்ணி அழகு பார்த்து
வருகிற நாட்களில் அவர்களை எல்லாரும் போற்றவும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கவும் யாரெல்லாம் அற்பமாக நினைச்சாங்களோ அவங்க எல்லாம் முன்னால் வந்து மண்டியிட்டு கும்பிட்டு நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இது கர்த்தராலே ஆயிற்று. அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று. கடந்ததை நினைக்கவும் வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ புதிய காரியத்தை நான் உங்களுக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று ஒதுக்கி தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொன்னீரே, அது கர்த்தராலே தலைக்கல்லாய் மாற்றப்பட்டது என்று சொன்னீரே, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிற்று என்று சொன்னீரே. இந்த வசனத்தின்படி, இந்த மங்கள வார்த்தையின்படி இங்க இருக்கிற அநேக பிள்ளைகள் வேலை செய்கிற இடத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, வியாபாரம் செய்கிற இடத்துல எல்லாரும் ஓரங்கட்டப்பட்ட நிலைமையில, ஊழியம் செய்கிற இடத்துல எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமையில, குடும்பத்தில் ஆகாதுன்னு தள்ளி வைக்கப்பட்ட நிலைமையில என் பிள்ளைங்க வந்திருக்கலாம்ப்பா. அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து அதே குடும்பத்தில் எப்படி எப்தாவை மூளைக்கல்லாய் தூக்கி நிறுத்தினீரோ, தலைக்கு மூளைக்கல்லாய் நிறுத்தினீரோ, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த கிருபையை நீர் தாரும். எப்தாவுக்கு ஆதரவு கொடுத்த தேவனே, மனுஷர்கள் எல்லாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, குடும்பத்தாரெல்லாம் அவனை தூக்கி வீசும் பொழுது, நான் இருக்கிற மகனேன்னு சொல்லி அவனை உம்முடைய வசமாய் சேர்த்து கொண்டு அவனை ஒரு மனுஷனாக்கி ஆளாக்கி ஒதுக்கின அந்த ஜனங்களுக்கு முன்பாக பெயரோடு புகழோடு நிறுத்தினீங்களே ஆண்டவரே. அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதே நிலைமையில இங்க அநேக பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய மார்பிலே சேர்த்து கொண்டு, உன்னை நான் உருவாக்குவோம் மகனே, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை சாதனையாளரா மாற்றுவேன் சொல்லி ஆண்டவரே எப்தாவுக்கு ஆதரவு கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் ஆதரவை கொடுத்து, எந்த குடும்பத்தார் ஒதுக்கினார்களோ அதே குடும்பத்தார் மத்தியில என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்த, ஆச்சரியமான ஆலோசனைகளை கொடுக்கிற தெய்வமே, தன்னுடைய ஆலோசனையில விழுந்து போய் நஷ்டத்திலும் அவமானத்திலும் கடல்ல சிக்கி இருக்கிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவர். நேற்றைக்கு வரைக்கும் ஒருவேளை உங்க சொல் பேச்சு கேட்காம இருந்திருக்கலாம், பெற்றோருடைய பேச்சு கேட்காம இருந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து தெருவில் நிற்கிற நிலைமையில என் பிள்ளைங்க இருக்கலாம்ப்பா. இன்றைக்கு என் பிள்ளைகளை நீர் மன்னியும். என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பிறகு நீர் நல்ல ஆலோசனை கர்த்தராயிரும். இவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை இவர்களுக்கு நீர் சொல்லிக் கொண்டு ஆண்டவர். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உனக்கு பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுக்கு நீ நல்ல ஆலோசனை கர்த்தராயிரும். வியாபாரத்தை நடத்த உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுடைய வேலைக்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நல்ல அரசாங்க வேலைகள் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே, நஷ்டமடைந்த தொழில் லாபமாய் மாறுவதாக. ஊழியத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகளை நீர் நினைத்தருளும் சுவாமி, நினைத்தருளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம்.
2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. அமெரிக்க தேசத்து மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் சுவிசேஷக டி. ஸ்டீபன் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி முடிய அமெரிக்க தேசத்தில் உள்ள ஜார்ஜியா, அட்லாண்டா, இலினாய், சிகாகோ, கொலராடோ, டென்வர், கலிபோர்னியா, நியூயார்க், நியூஜெர்சி, டெக்சஸ், ஹூஸ்டன், டாலஸ் ஆகிய பட்டணங்களில் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெற விரும்புகிறவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சகோதரர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் தேவனின் அன்பு ஊழியங்கள் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.